ஊரகப் பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தருமபுரியில் தொடங்கி வைக்கிறார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கோவையில் முதலமைச்சர் தொடங்கி வைத்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் நகர்ப்புறங்களில் முகாம் நடத்தி மனுக்கள் பெறப்பட்டன. இதன் மூலம் சுமார் 8 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது. நகரப்பகுதிகளில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் அடுத்த கட்டமாக அனைத்து மாவட்டங்களில் உள்ள ஊரகப் பகுதிகளிலும் தொடங்கி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். மேலும் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து 2014 பேருக்கு 500 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். இந்நிலையில் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதனிடையே மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் செயல்பாடு குறித்த காணொலியை தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் பகிர்ந்துள்ளார். சிரமங்களை எதிர்கொள்றாங்கன்னு அரசுக்கு தெரிய வந்தது. இந்த சிரமங்களை போக்கி மக்களுக்கு உதவுற வகையில உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய திட்டம்தான். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்த நிலையில் 82.48% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானதைத் தொடர்ந்து அங்கு நேற்று இடைத்தேர்தல் நடைபெற்றது. திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி. அன்புமணி, நாம் தமிழர் சார்பில் அபிநயா ஆகியோர் களம் கண்டனர். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தேர்தலை புறக்கணித்தது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியவுடன் தனது சொந்த ஊரான அன்னியூரில் திமுக வேட்பாளர் சிவா முதல் ஆளாக ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். மாண்புமிகு முதல்வரின் சாதனைகள் என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யும். பனையபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பாமக வேட்பாளர் சி. அன்புமணி தனது வாக்கினை செலுத்தினார். எவ்வளவுதான் அவங்க செய்தாலும் மக்கள் மனசுல நான் இருக்கிறேன். நான் ஒரு பொது வேட்பாளர். மக்கள் எனக்கு வாக்களிக்கிறாங்க. வெற்றி பெறுவது உறுதி. நாம் தமிழர் கட்சிக்கு களம் சாதகமாக உள்ளதென்று நம்புவதாக அக்கட்சியின் வேட்பாளர் அபிநயா கூறினார். முன்னாடி கூட நம்ம கட்சி அந்த அளவுக்கு வெளியே ஒரு 60-70 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு நம்மள தெரியாது நாம் தமிழர் கட்சி. ஆனா இந்த முறை நல்லாவே பாக்குறாங்க. ஆசூர் கிராமத்தைச் சேர்ந்த தேவகிக்கு புதுச்சேரியைச் சேர்ந்த அன்பரசனுடன் திருமணம் நடைபெற்ற நிலையில் மணக்கோலத்தில் வந்து வாக்களித்தார். தேர்தலில் எந்த இடையூறும் இன்றி வாக்களித்ததாக வாக்காளர்கள் தெரிவித்தனர். மனைவி ஊர் ஆசு விக்கிரவாண்டி. அவங்களுக்கு எங்களுக்கு மேரேஜ் பாண்டிச்சேரி வீரமட்ட கோயில் நடந்தது. விக்கிரவாண்டி வி சாலை அரசு ஆதி திராவிடர் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் மாற்றுத்திறனாளி பெண் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். ஆட்டோவில் வந்த மாற்றுத்திறனாளியான சிந்துவை வீல் சேரில் அழைத்துச் செல்ல யாரும் இல்லாத நிலையில் முட்டி போட்டு சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார். அவர் முதன்முறையாக வாக்களித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக 6 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு 1.5 மணி நேரம் தாமதமானது. பின்னர் இயந்திரங்கள் சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது. பெரும்பாலும் அமைதியாகவே வாக்குப்பதிவு நடைபெற்றாலும் ஒரு சில சலசலப்புகளும் இருந்தன. கொசப்பாளையத்தில் வாக்களிக்க காத்திருந்த கனிமொழி என்பவரை அவரது முன்னாள் கணவரான ஏழுமலை திடீரென கத்தியால் குத்தினார். தப்பி ஓட முயன்ற அவரை காவலர்கள் மடக்கி பிடித்தனர். கம்பியாம்புலியூரில் முதியவர் வாக்கை இளைஞர் ஒருவர் செலுத்தியதாக பாமகவினர் குற்றம் சாட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காலையில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக இருந்தாலும் வெயில் காரணமாக பிற்பகலில் சில வாக்குச்சாவடிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. மாலையில் மீண்டும் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஓட்டு போட்டனர். மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சனிக்கிழமை வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன.